இளநிலை நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் பற்றி சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக திடீரென அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குனர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வை 23 லட்சத்துக்கு மேற்பட்டோர் எழுதிய நிலையில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண், வினாத்தாளில் ஒரே கேள்விக்கு 2 பதில்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு புகார்களும் சர்ச்சைகளும் எழுந்தன. நேர இழப்பிற்காக கருணை மதிப்பெண் வழங்கியது தொடர்பாக பல்வேறு தரப்பில் வழக்கு தொடர்ந்த நிலையில் கருணை மதிப்பெண் வழங்கியது செல்லாது என உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. விருப்பமுள்ள மாணவர்கள் தேர்வு எழுதலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மறுதேர்வு நடைபெறவுள்ளது. இதனிடையே இளநிலை நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக பீகார், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த விவகாரத்தை சிபிஐ வசம் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் ஒப்படைத்துள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை திடீர் அறிவிப்பை நேற்று இரவு வெளியிட்டது. MD, MS உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 292 நகரங்களில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக விண்ணப்பித்திருந்த 2,20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக இருந்த நிலையில் தேர்வு நடைபெறுவதற்கு 11 மணி நேரத்திற்கு முன்பாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடந்ததாக இருந்த குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் புதிய தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, தேர்வுகளை கூட சரியாக நடத்த முடியாத மத்திய அரசு இளைஞர்களிடையே நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறியுள்ளார். फिर से एक एग्जाम जो कल होना था नीट का पीजी एग्जाम आज रात को पोस्टपोन कर दिया गया। बच्चे ट्रैवल करके पहुंच चुके होंगे अपने अपने सेंटर्स पे और एक रात पहले ये घोषणा कर देना कि अब एग्जाम नहीं होगा, ये सरकार एग्जाम नहीं करा पा रही है. இந்நிலையில் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளின் எதிரொலியாக தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குனர் பொறுப்பில் இருந்து சுபோத்குமார் சிங் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுபோத்குமார் சிங் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக உள்ள பிரதீப் சிங் கரோலாவுக்கு கூடுதல் பொறுப்பாக தேர்வு முகமையின் புதிய தலைமை இயக்குனர் பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மாற்றியமைப்பதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது. டெல்லி எய்ம்ஸின் முன்னாள் இயக்குனர் ரந்தீப் குலேரியா, சென்னை IIT பேராசிரியர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீட் மற்றும் நெட் உள்ளிட்ட தேசிய தேர்வு முகமை நடத்தும் அனைத்து நுழைவுத் தேர்வுகளுக்கான பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து இந்த குழு ஆராயும் எனவும் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்த பரிந்துரைகளை 2 மாதங்களில் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு இந்த குழு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.